ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆக்சுவலா இது என்னோட பர்த்டே செலிப்ரேஷன். பர்த்டேன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? வெளிய போவாங்க, சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிதானே? பட் நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யோசிச்சு, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, மான்ட்ரியல்ல இருந்து ட்ரெயின் ஜர்னியா போகலான்னு முடிவு பண்ணோம். ஆமாங்க. இந்த ட்ரெயின்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முன்னாடி டிரைவர் இருக்கிற இடத்துல நம்ம நின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா, அ குழந்தைங்க இத பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நெனச்சோம். முன்னாடி போக போக தான் தெரிஞ்சது. ரொம்ப கூட்டமா இருந்ததுனால எங்களால முன்னாடி நின்னு ரொம்ப நேரம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மக்கள் இறங்கும்போது தான் எங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நல்ல சீட் கிடைச்சது. அ முன்னாடி நின்னு குழந்தைங்களும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனா மக்கள் காலியாக, காலியாக நாங்க ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் அனௌன்ஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அது டிஸ்ப்ளேலயும் வரும். ஸோ நம்ம எந்த ஸ்டாப்ல வந்து இறங்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய கூட்டமாகவே இருந்தாலும். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதும் ஒரு மெக்சிகன் ஃபுட் இருக்கு. நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இல்லங்க. ஆனா, சின்ன மூமெண்ட் தான் சில நேரங்கள்ல ரொம்ப பெரிய மெமரி ஆயிரும். இந்த வேர்ல்டு ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். பாய்.